ஏன்னா எல்லாருக்கும் பிடித்தவர், நிறைய படித்தவர். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழை மரத்தில் ஊஞ்சல் காட்டுற கட்சிங்க எல்லாமே. இது வந்து ஆலமரம். காமராஜருக்கு அடுத்தவரை நான் அவரை பார்க்குறேன். இங்க இருக்கிற பிஜேபியால ஏன் டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் ஓரம் கட்டி நம்மளால வர முடியலன்னா அந்த நம்பகத்தன்மை, அந்த நேர்மை இவர்களிடம் இல்லை. அதே மோடிஜி கிட்ட என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோமோ அதெல்லாம் அண்ணாமலைஜி கிட்ட பார்த்தோம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே 4 கேஸ் 5 கேஸ் இதே வேலைச்சேரிலையும் ஆதம்பக்கத்துலேயும் வாங்கியிருக்கேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற தொண்டருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அதே போல் தான் அண்ணாமலைஜி இல்லைனாக்கா இன்றைக்கி அந்த பிஜேபினா என்னன்றது இந்த தமிழ்நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த திருட்டு கழகங்கள் ரெண்டையுமே ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால ஒழிச்சிட்டாங்க. அதே அண்ணாமலை தலைமையில் இன்னொரு முறை எழுச்சி பெற்று இந்த 2 தீ கழகங்களுமே வேறறுக்கப்படுவார்கள். வேளச்சேரியில் பிஜேபி ஆரம்பித்ததே நான் தான். கடந்த 50 வருஷமாக நான் பிஜேபியில் இருக்கேன். எல்லாரும் தலைவர்கள்ட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த ஒன்லி அண்ணாமலை தான். இளைஞர் படை வந்ததுக்கு காரணமே அண்ணாமலையோட என்ட்ரி தான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தலைவர் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது இருக்கிறத ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா எல்லாருக்கும் பிடித்தவர், நிறைய படித்தவர். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வாழை மரத்தில் ஊஞ்சல் காட்டுற கட்சிங்க எல்லாமே. அது நமக்கு தேவை. இது ஆலமரம். அதாவது எப்படிலாம் செய்யணும், எப்படிலாம் அரசியலுக்கு வரணும், அவருடைய வழியை எல்லாரும் சொல்லுவாங்க. தனி வழி, அந்த வழி, இந்த வழி. உண்மையிலே இருக்கிறது அவரு தான். ஒரு நல்ல மனுஷனை, ஒரு நல்ல உணவை ஏற்றுக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உண்மையானவர், ரொம்ப பண்பானவர். அதையும் காட்டிங்கனாக்கா காமராஜருக்கு அடுத்தவரை நான் அவரை பார்க்குறேன். என் பேர் மீரா பாபு. 12 வருஷமாக பிஜேபியில் நான் பல பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு உழைச்சிட்டு வந்தோம். நம்மளுடைய எந்த ஒரு உழைப்புக்கும் ஐடியாலஜிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும், அதுக்கு உண்டான பலன் இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது அண்ணாமலைஜி வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி மற்றும் அதனுடைய கொள்கைகள் மக்கள் முன்னிலையில் நேர்மையான ஆட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே வந்தது. அது முழுக்க அண்ணாமலைஜி நடந்து கொண்ட விதம். மோடிக்கு அடுத்ததாக தமிழ்நாட்டில் நேர்மையான அரசியல் வேண்டும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் நேர்மையான அரசியல் தலைவர் தேவை. அதுக்கு அண்ணாமலைஜியை தவிர்த்து வேற ஒருவர் இப்பொழுதற்கு இல்லை. அதனால் நாங்கள் எல்லோருமே அண்ணாமலைஜிக்கு ஆதரவாக அவருடைய வி த லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்திருக்கிறோம். அதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தாவேகா வந்தது அவ சினிமா, ஏன்னா 60 வருட காலமான சினிமா அரசியல் தான். அதனுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறது. ஆனால் அப்படியேப்பட்ட அரசியல் எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய நன்மை, படித்தவர்கள், நல்ல நாட்டை நடத்தக்கூடிய திறம்பட நடத்தக்கூடியவர்கள் தான் வர வேண்டும்னு நினச்சாக்கா நம்மளுடைய அண்ணாமலை தான் அதனுடைய சரியான தேர்வாக இருக்கும். அவர் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே இல்லாத ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரங்கிற மாதிரி தான் விஜய் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திராவிட கட்சிகளுடைய எதிர்த்து யார் இருப்பா அப்படிங்கிற நேரத்தில் சிஎம் கேண்டிடேட்டாக விஜய் அவர்கள் இருந்ததுனால இன்னைக்கு அவருக்கு வெற்றி. அண்ணாமலைஜி உழைச்சி வச்ச அந்த விஷயத்தினால விஜய் அவர்களுக்கு கைகூடி இருக்கிறது. வாழ்த்துக்கள் தான் அவர்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு அரசியல், நல்ல ஒரு கவர்னன்ஸ் வேணும்னு நம்பணும்னா அண்ணாமலைஜியின் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும், அவர் சிஎம் ஆக வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் வி த லீடர்ஸ்லேயே நாங்கள் இணைஞ்சிருக்கோம். அண்ணாமலை தமிழ்நாட்டில் உங்களுக்கே தெரியும் 2 வருஷமாக எப்படி வச்சுருந்தாங்க பாஜகன்ட்டு. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி அண்ணாமலைஜியோட தலைமை தேவை. மாற்றம் ஈஸியாக வரக்கூடும் அப்படின்றத நீங்கள் விசில் வந்ததிலே பார்த்துருப்பீங்க. படித்த நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு லீடராக இருக்கிற அண்ணாமலைஜி கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றத்தை வரும். கண்டிப்பாக 2 வருஷமாக அண்ணாமலைஜி ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் எதனால் அவருக்கு அது நடந்தது, ஏன் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ், அந்த பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அமித்ஷாஜிக்கோ மோடிஜிக்கோ முடியலன்னு தோணுது. கவுன்சிலர் ஒரு இந்த மாதிரி சீட்ஸ் நம்ம கிடைச்சாதான் நம்ம ஏதாவது ஒரு பொறுப்புகள் இருந்தால் தான் நம்ம ஏதாவது ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நம்மளால் தீர்க்க முடியும். எந்த பொறுப்புலையும் யாரும் வராமல் நான் பிஜேபியில் இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன் அந்த சீட்டை உங்களால் வெல்ல முடியல?
அதற்கு பல காரணங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற பிஜேபியால் ஏன் வந்து டிஎம்கேவையும் ஏடிஎம்கேவையும் ஓரங்கட்டி நம்மளால் வர முடியலன்னா அந்த நம்பகத்தன்மை அந்த நேர்மை இவர்களிடம் இல்லை. அதனால தான் அண்ணாமலை வந்தப்புறம் நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா, இனிமேல் இவர் வந்துட்டார், இவர் வந்தப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இவர் ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட அதே நேர்மை அவர்கிட்ட இருக்குது, அதே மோடிஜி கிட்ட என்னெல்லாம் நாங்கள் பார்த்தோமோ அதெல்லாம் அண்ணாமலைஜி கிட்ட பார்த்தோம். அதனால எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை, இவர் இருந்துட்டாரு, இனிமேல் நம்ம கவலையே இல்லை, பிஜேபி நல்லா வழிகாட்டி கொண்டு போயிடுவார், ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக வளர போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்த நம்பிக்கையை அந்த 3 வருஷத்தில் எல்லாமே இப்போ அவரை வெளியேற்றினோடனே எங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அது போனதுக்கப்புறம் தான் அவரும் வெளியில் வந்துட்டார். இப்போ வெளியில் வந்து அவர் தனியாக ஒன்று ஆரம்பிக்கும் போது அவர் மேலே எங்களுக்கு இருந்த நம்பிக்கையை அவர் திருப்பி ஆரம்பித்த உடனே ஏன் அவரோடய சேர்ந்து நம்ம உழைச்சா என்ன, நம்மளால் வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ செய்யலாம் அப்படின்ற இதில் நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம். பிஜேபியிலேருந்து எல்லோரும் வெளியே வராங்க. என்ன காரணம்னா அண்ணாமலையை தெரியும் உங்களுக்கு, ஒரு எழுச்சி நாயகன் அவரே. அண்ணாமலை மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு ஆள் கிடையாது. அதனால் அவர் வழி நடத்தி சென்றால் நல்லாயிருக்கும், ஒரு ஊழல் இல்லாத நல்ல ஆட்சி நடக்கும் அப்படிங்கிறக்காக நாங்கள் எல்லாருமே அண்ணாமலையை தேர்ந்தெடுத்து உள்ளே போகிறோம். ஒரு படித்த மனுஷன், ஒரு ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்காரு, சட்டம் ஒழுங்குலேருந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவார். இன்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியுது, டெய்லி அதே ஆட்சியில் இருந்த மாதிரி தான் கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம ஆட்சி மாற்றம் வேணும், நல்ல ஒரு ஆட்சி வேணும் சார். அவர் சினி ஃபீல்டில் வேணால் கதாநாயகன் இந்த மாதிரி இங்கே ஹீரோவை பண்ணி பார்க்குறாரு, அதெல்லாம் நடக்காது சார். என் பேர் பாலாஜி, முன்னாள் ஒன்றிய தலைவர், பாஜகவில் இருந்து வந்திருக்கேன். இங்கே நான் அண்ணாமலை பார்த்து தான் இன்றைக்கி நாங்கள் இளைஞர் எல்லாருமே 2020 என்ட்ரி ஆனோம். அண்ணாமலையோட என்ட்ரியை பார்த்து தான் இந்த இளைஞர் படை வந்ததுக்கு காரணமே அண்ணாமலையோட என்ட்ரி தான். யாரோ ஒரு வாய்ப்பை இவங்க சீனியர்ஸ்லாம் தட்டி வச்சுட்டு போனால் இப்போ இருக்கிற இளைஞர்லாம் எதுக்காக வந்திருக்காங்க, நம்மளும் ஒரு இதில் வரணும் தான் வந்திருக்காங்க. இன்றைக்கி அண்ணாமலை பின்னாடி போகிறதுக்கு நாங்கள் காரணமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தலைவர் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, பார்க்க போகிறதும் இல்லை. இந்த ஒரு ஆள் எப்படி படுத்திருந்த இது 100% முடியும் சார். சார் நீங்கள் பிஜேபி 2021 முன்னாடி என்ன சார் நினச்சிருந்தீங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி பிஜேபி வந்து எனக்கு பேசுகிற பொருளாக்குறது யார் சார்? பட்டி தொட்டிலாம் எடுத்து போய் சேர்த்தது யார் சார்? கிராமங்களில் போய் பாட்டிக்கெலாம் தெரியுது யார் சார்? இதுக்கெலாம் காரணம் அவர் தானே சார். அவரை விட்டுட்டு இன்றைக்கி அவர் விட்டதுனால அவங்களுக்கு தான் பாதிப்பு, எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அடுத்த சிஎம் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் 100% போடுமோ இப்போ 200% உழைப்பை இளைஞர்கள் போட போகிறோம் சார். எங்கள் அண்ணன் சிஎம் ஆக போகிறார் சார், இது உறுதி சார். என்ன காரணம்னா, உழைக்கிறவங்களுக்கு பிஜேபியில் சரியான முறையில் முக்கியத்துவம் கொடுத்தவங்களுக்கே பதவி கொடுத்துக்கிட்டு இருந்தாக்கா அப்புறம் பின்னாடி கஷ்டப்பட்டு இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எடுத்து 4 கேஸ் 5 கேஸு இதே வேலைச்சேரிலையும் ஆதம்பாக்கத்துலேயும் வாங்கியிருக்கேன். ஒரு பேனர் வைக்கிறதுலையும் சரி, ஒரு இதுலேயும் சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற தொண்டனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. அதே போல் தான் அண்ணாமலைஜி வந்து இல்லைனாக்கா இன்றைக்கி அந்த பிஜேபினா என்னன்றது இந்த தமிழ்நாட்டு ஜனங்களுக்கெல்லாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவருடைய ஒரு பேட்டியும் வந்து திமுகவையும் அதிமுகவையும் ஏற்றதுனால தான் மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்து தான் 18% ஓட்டு கொடுத்தாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் எதிர்க்கல, மொத்தத்தில் திராவிடத்தையே எதிர்த்தார். மக்களும் அண்ணாமலையை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா காக்கா உக்கார பணமுழ உக்காந்த கதை தாவேக்காவோட கதை. கஷ்டப்பட்டது யாரோ, என்ன கடைசியில் பலன் அடைஞ்சது வந்து தாவேக்கா. ஏற்கனவே தன்னலமற்றவர்கள் தான் பிஜேபின்னு தான் நாங்கள் பிஜேபியில் இருந்தோம். இப்போவும் பிஜேபியை நான் குறை சொல்லலை, அதுலேயும் கொஞ்சம் வடிகட்டி வந்தவங்க தான் இவங்கெல்லாம். ஜெயிக்க முடியுமான்னு கேட்காதீங்க, ஜெயிக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா, இந்த எலெக்ஷனு நம்ம அண்ணாமலை தலைமையில் பிஜேபி தனியாக இருந்தால் இன்றைக்கி அண்ணாமலை சிஎம். அதை மறுக்க யாராவது மறுப்பார்களே ஆனால் அவர்களிடம் வாதம் செய்ய நான் தயார். மக்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த திருட்டு கழகங்கள் 2ஐயுமே ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால் ஒழிச்சிட்டாங்க. அதானே தவிர அதே இது இன்றைக்கி பிஜேபி தனியாக நின்றுருந்தா அந்த திருட்டு கழகங்கள் 2ம் ஒழிஞ்சிருக்கும். இவர் தலைமையில், யார் அண்ணாமலை தலைமையில், அதே அண்ணாமலை தலைமையில் இன்னொரு முறை எழுச்சி பெற்று இந்த 2 தீக்கழகங்களுமே வேறறுக்கப்படுவார்கள் என்பதிலே எல்லளவு சந்தேகமில்லை. வேளச்சேரியில் வந்து பிஜேபி ஆரம்பித்ததே நான் தான். கடந்த 50 வருஷமாக நான் பிஜேபியில் இருக்கேன். இருந்தாலும் எதுக்கோசரம் இங்கே வந்தேன்னா, இது மட்டும் வந்து சரித்திரத்திலே கிடையாது. எல்லாரும் தலைவர்கள்ட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த வந்து ஒன்லி அண்ணாமலை தான். அந்த ஒரு கோட்பாடு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஊழல் இல்லாத, என்ன பரம்பரை ஆட்சி இல்லாமல் எல்லோரும் சமம் என்ற ஒரு இலக்கை வந்து அவர் கொண்டு வந்திருக்கார். ஆகையினால் அவர் கரத்தை நாங்கள் வளப்படுத்தி அவரை வந்து ஒரு சிஎம்மாக உட்கார வைக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம்.
அது வந்து இந்த முறை நடந்திருக்கும். முன்னாடி எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கும். ஆனால் அது வந்து ஒரு கவர்ச்சி அரசியல். ஏன்னா இது மட்டும் தமிழ்நாட்டில் வந்து சினிமா அரசியல் தான் இருந்தது. இப்போ வேறு ஒரு அரசியலை வந்து அண்ணாமலை தலைமையில் நம்ம பார்க்க போகிறோன்றது என்னுடைய பணிவான ஒரு செய்திகள். அண்ணாமலையை வந்து நான் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான திறமைகளை பார்த்தேன், உண்மைகளை பார்த்தேன். அதனால் வந்து நானாக தான் வந்து இதில் மற்ற கட்சியிலேருந்து மாறி வந்தேன். நல்லா தான் நானும் கண்டிப்பாக நல்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு தான் என்னோடய விருப்பமே. பெரும்பாலும் என்னென்னா எனக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை மற்ற கட்சிக்கு மேலே இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருக்கிற திறமை மற்ற கட்சிக்காரங்க பார்க்கல. அவருக்காக தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. விஜயும் நம்ம ஐபிஎஸ் அண்ணாமலைஜியை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், 9 இயர்ஸாக அவர் வந்து ஐபிஎஸ் இருந்தவர். ஸோ அது இல்லாத இப்போ பிஜேபியில் ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தா பிஜேபியோட வந்து ஓட்டர் பேங்க் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 11% டெவலப் ஆகி வந்தது இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு மாதிரி எல்லாரும் இது பண்ணாங்க, அவாய்ட் பண்ணாங்க. அதனுடைய இது ஆமாம், பிஜேபியிலேருந்தே நான் சொல்லவே வேணாம், எல்லாம் உங்களுக்கே தெரியும் அது யார் யாருன்றது. அது நம்ம பேர்லாம் சொல்கிறேன் நான். இப்போ என்ன இந்த எலெக்ஷனில் என்ன டோட்டல் பர்சன்டேஜ் வந்தது அதுலேருந்தே தெரிஞ்சுக்கும் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து ஒரு மாயை இப்போ வந்திருக்கிறது. ஃபேக்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அண்ணாமலைஜி இப்போ வந்திருக்காரு, ஒரு இயக்கம் இந்த வி த லீடர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பேர் இயக்கம். ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்து மெம்பர்ஸ் ஆகிருக்காங்க இதில். இது இன்னும் போக போக எந்த அளவுக்கு போகுன்றது தெரியாது. ஸோ வருங்கால எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அது அதனுடைய இது தெரியும். முன்னால் இருந்த அமைப்பு அப்படி எந்த கட்சிக்கு திடீர்னு மாறணுன்னாலும் மனசு கேட்காது. எப்படின்னா நாங்கள் கல்லூரி படிக்கும்போது ஃப்ரெண்டு வந்து சேர்மன் 98ல் வாஜ்பாய் வந்தார்ன்றதுனால எங்கேயோ தூரத்தில் இருந்து பார்த்து அது மூலிமா இணைஞ்ச நாங்கள் கட்சியில் எந்த காலத்துலையும் வெளியே போகல. என்னென்னா உறுப்பினர் இருந்தாவே பெரிய பெரிய மதிப்பு. அது அப்படி மதிப்போடு இருந்ததை அண்ணாமலைஜி வரதுக்கு முன்னாடி வேறு மாதிரி மதிப்பு இருந்தால் போதும், அப்படி என்ன மாதிரி கட்சி மேலே ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து பயணித்தோம். அண்ணாமலைஜி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது இன்னும் 4 மடங்கு. திராவிடத்தை மாற்ற முடியுமானா நீங்கள் ஒரு 2 மாதம் முன்னாடி கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. காரணம் வந்து நம்மளுடைய உழைப்பு வந்து யாருக்கு கொடுக்கணும்னு மக்கள் வந்து ஒன்று சேர போட்டாங்கன்னா அது அண்ணாமலைஜி வெளியே இருந்ததுனால தான் இது நடந்துடுச்சுன்னும் போது இன்னொன்று நடக்கிறதுக்கு ஈஸி வழி வந்தாச்சு. இப்போது அவர் போட்ட உழைப்பு வந்து இப்போ இன்னொருத்தருக்கு போயிட்டுதுன்னா அவர் ஒதுங்கி இருந்தனால இப்போ அவர் திரும்ப களத்துக்கு வரார். திரும்ப அதே உத்தியோகத்தோட நிர்வாகிகளாம் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவருடைய அமைப்பில் உங்களுக்கு தெரியும் 17 லட்சம் வந்திருக்கு, அடுத்து 18 லட்சம் போயிட்டு இருக்கு. விரைவில் 30 லட்சத்துக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரம். அதுக்காக தான் இந்த மாதிரி மீட்டிங்லாம் எவ்வளோ சீக்கிரம் நடக்குதோ இந்த உறுப்பினர் அமைப்புலாம் அடுத்த லெவலில் கட்சி அளவுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மக்களுக்கு ஒரு மாற்றன்றது அந்த சிந்தனை வந்தாச்சு. 60 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இப்போ இந்த மாற்றம் என்னவா ஆகும்னா ஒரு விஜய்க்கு கொடுத்தாச்சு, அவருடைய ஆட்சி இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. சரி அடுத்த கம்பேர் பண்ணுவோமே, ஒரு நல்ல ஒரு திறமையான ஆள்கிட்ட ஆட்சி கொடுப்போமேன்னு கண்டிப்பாக அண்ணாமலை இன்னும் ஒரு தடவை அவர் ஐயா சார் வந்து பேசிட்டார் மீட்டிங் கொடுத்துட்டாவே அடுத்தடுத்த காலம் வந்து இப்படி தான் மாறும். அண்ணாமலை ஐயாவா இல்லைன்னா விஜய் ஐயாவா அதில் தமிழ்நாடு முன்னேறும் அண்ணாமலை வழியில். விதை விதைத்தவர் அண்ணாமலை, அதை அறுவடை செய்தவர் விஜய். ஏன் அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு 2 வருட காலம் வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாரதிய ஜனதா வந்து இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி கிடையாது. அப்போல்லாம் வந்து 3% வாக்கு வங்கியோட தான் அந்த பாரதிய ஜனதா இவ்வளோ வருஷ காலமாக இருந்திருக்கு. இந்த 2 வருஷ காலத்தில் அவர் தமிழ்நாட்டில் வந்து தலைவராக இருந்தது. அவர் வந்து மத்திய தேர்தலை சந்திக்கும் போது தான் அது 12% மாறிச்சு. அவருடைய உழைப்பு வந்து அசுர வளர்ச்சியான உழைப்பு, கடுமையான உழைப்பு. அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச இன்னைக்கு வந்து இந்த லீடர் வந்து ஒன்றா இருக்கிறோம். இதே இது அவர் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகவும் உட்காருவார். அண்ணாமலை இந்த டிசிஷன் வந்து அவர் நவம்பர் லாஸ்ட் 2 years பேக் எடுத்திருந்தாருன்னா இத்தனை நேரம் வந்து டெஃபினட்டாக கட்சியில் ஆட்சியில் அமர்ந்திருப்பார், முதலமைச்சர் ஆகிருப்பார். அவர் வந்து பிஜேபியிலே இருந்து என்டிஏ அலையன்ஸ் அதிமுகவோட அலையன்ஸ் வேண்டான்னு சொன்னாலும் டெல்லியில் இருக்கவங்க வேரியஸ் அதர் ரீசன் எடுத்தாங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னார், அதே மாதிரி ஃபெயிலியர் ஆச்சு. இவர் வந்து கஷ்டப்பட்டு நடைப்பயணம் ஒரு தொகுதிக்கும் போயும் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து 13-18% வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு தான் போனார் அவர். அதனால் இது வந்து ரொம்ப நாள் தாங்காது. அதுக்குள்ளே இவர் ஸ்ட்ராங்காகி அடுத்த தடவை எலெக்ஷனில் தனியாக நின்று டெஃபினட்டாக ஆட்சியை பிடிப்பான்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.